ஹாய் கைஸ், வணக்கம். இந்தியன் ஷேர் மார்க்கெட் நேற்று பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே வந்து ரொம்பவே ஏறி இருக்குது. இந்த ஏற்றத்துக்கான காரணம் என்ன? இப்போ புதுசாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்ற கேள்விக்கெல்லாம் இந்த வீடியோவில் பதில் இருக்குது. ஸோ தொடர்ந்து வீடியோ வந்து பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நான் என்னோட வீடியோவில் எந்த விதமான ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறதில்ல. ஸோ பிளைண்டாக என்னோட வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் எந்த ஸ்டாக்கையும் வாங்காதீங்க, விற்காதீங்க. ஜஸ்ட்டு நான் சொல்லக்கூடிய விஷயங்களை வச்சு நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அதில் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தால் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அன்போடு கேட்டுக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 22,967 புள்ளிகள் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 370 புள்ளிகள் வந்து நேற்று மட்டும் உயர்ந்திருக்கு. நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா 48,768 புள்ளிகள் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. 1000 புள்ளிகளை கிட்ட உயர்ந்திருக்கு. ஸோ இதுதான் நேற்று வந்து இந்தியன் ஷேர் மார்க்கெட் உடைய நிலவரம். இப்போது நேற்று ஏற்பட்ட இந்த ஏற்றத்துக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ அப்ரூவ், அதாவது 2.11 lakh crores வந்து டிவிடெண்டாக வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறதா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் தான் நேற்று வந்து ஷேர் மார்க்கெட் உயர்ந்ததுக்கான காரணம். இதனால் என்ன நடக்குன்னா, இப்போ வரக்கூடிய எலெக்ஷன் ரிசல்ட்டில் பிஜேபி ஃபார்முக்கு வந்தாலும் வராட்டாலும் வேறு கவர்மெண்ட் வந்தாலும் சரி, இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு கேபெக்ஸ், அதாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அவங்களுக்கு போதுமான பணம் இருக்கும். ஸோ அதனால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு தேவையான நமக்கு கவர்மெண்ட்டுக்கு தேவையான பணம் இருக்குது. ஸோ இதன் மூலிமா என்ன நடக்குதுன்னா, அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஏர்னிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால் நமக்கு வந்து ஃப்யூச்சரில் எந்த விதமான ஃபினான்ஷியல் இஷ்யூஸும் இருக்காது அப்படின்ற மாதிரி மார்க்கெட் ஃபீல் பண்ணுது. ஸோ இதனால் மார்க்கெட் இன்னுமே வந்து உயரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட மார்க்கெட் உயர்ந்திருக்கு. ஆனால் நம்ம எடுக்க போகிற முடிவு என்ன? ஸோ மார்க்கெட் 23,000 புள்ளிகள் வந்து தொட்டாச்சு. கிட்டத்தட்ட 7,500 புள்ளிகள் இருந்து கொரோனா டைம்லேருந்து இப்போ இவ்வளோ ஏற்றம் கண்டாச்சு. பல பேருக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னென்னா, கடந்த ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தவங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வாங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லை. ஸோ அவங்களுக்கு வந்து சரி மார்க்கெட் ஒரு 10-15% கரெக்ஷன் ஆகும், அப்போ வாங்கலாம் அப்படின்னு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் அவசரப்பட்டு வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லாமல் போயிட்டு இருக்குது இந்த மார்க்கெட்டில். இப்போ வாங்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். தயவு செய்து சொல்கிறேன், ஹை எக்ஸ்பென்சிவாக உள்ள ஸ்டாக்ஸை இப்போ வாங்காதீங்க. தயவு செய்து சொல்கிறேன், ஹை எக்ஸ்பென்சிவாக உள்ள ஸ்டாக்ஸை வாங்க. அதாவது PE வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை வாங்காதீங்க. புக் வேல்யூ விட அதிக டைம்ஸில் வந்து செல் ஆகக்கூடிய ஸ்டாக்ஸை வாங்காதீங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி நல்ல கம்பெனிஸ் அந்த மாதிரி இந்த டைமில் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அதற்காக நீங்கள் வந்து முடிஞ்சால் SIP தான் பண்ணலாம். அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் பண்ணலாம். பல்காக போய்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. என்ன தான் நியூஸ் வரட்டும், நோ ப்ராப்ளம், நோ இஷ்யூ. பல்காக போய்ட்டு ஈக்விட்டி மார்க்கெட்டில் பண்ணாதீங்க. இந்த மாதிரி டைமில் நீங்கள் உங்களுடைய பணத்தை ஒரு போர்ஷன் வந்து கண்டிப்பாக ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் அசட்டில் தான் பண்ணணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்வர், எனக்கு தெரிஞ்சு சில்வர் வந்து சரியான ஒரு சாய்ஸாக இருக்குன்னு தோணுது. ஸோ நீங்கள் சில்வரோடைய இந்த லைட்டாக அந்த டவுன் ஆகிருக்க இந்த டவுனை பயன்படுத்தி SIPயில் சில்வரை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சில்வர் வந்து ஃபிசிக்கலாக வாங்காதீங்க, கோல்டையும் ஃபிசிக்கலாக வாங்காதீங்க. ரெண்டுமே வந்து இந்த மாதிரி கோல்டு பீஸோ அப்படி இல்லைனா சில்வர் ETF இருக்குது, டாட்டாவுடைய சில்வர் ETF இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எனக்கு வந்து கிட்டத்தட்ட 22% வந்து ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கு. அதுக்கான ப்ரூஃபையும் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சில்வர் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 5,792 ரூபாய்க்கு வந்து வாங்கினேன். இப்போ அதோட கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 6,869 ரூபா இருக்குது. கிட்டத்தட்ட 1,077 ரூபா வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது. ஸோ ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா சில்வர் வந்து இறங்கியிருக்கு. அதாவது அந்த இறக்கத்தை பயன்படுத்தி நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அதாவது கிட்டத்தட்ட 3%, நேற்று வந்து 3.36% வந்து இறங்கியிருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 22% வந்து ரிட்டர்னில் வந்து அதான் வெட்னஸ்டே வந்து இருந்தது. ஸோ நேற்றோட இறக்கத்தினால இப்போ ஒரு 18% ரிட்டர்ன்ஸில் இருக்குது. இது எல்லாமே நடந்து ஜஸ்ட் ஒரு 6 to 7 month பீரியடில் தான். ஸோ சில்வர் நல்லாவே ரிட்டர்ன்ஸை கொடுத்துக்கிட்டு வருது. ஸோ சில்வரில் வந்து வாங்குறதுக்கு வந்து முயற்சி பண்ணுங்கள். நான் அப்போவே இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன், கோல்டை காட்டிலும் சில்வர் மேலே கண்ணு வைங்க. சில்வர் ஏன்னா நல்லாவே ஏறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நிறையவே இருக்குது. ஸோ தொடர்ந்து வந்து இந்த மாதிரி அதாவது சேஃபான, அதாவது ரிஸ்க் ஃப்ரீயான அசெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ண பாருங்கள். கோல்டு, சில்வர் அந்த மாதிரி ஈக்விட்டி மார்க்கெட்டில் குறைந்த அளவில் மேபி ஒரு 20% வேணால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம். அதுவும் வந்து ப்ளூ சிப் கம்பெனி இப்போ தான் அது ஒரு நல்ல ஒரு வேல்யூவேஷனில் இருந்து மேலே உயரத்துக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா TCS, இன்ஃபோசிஸ், HDFC பேங்க்கு, ஸோ இது மாதிரியான ஒரு கம்பெனியெல்லாம் வந்து ஒரு ஓரளவுக்கு கொஞ்சம் சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ், நான் சொன்ன ஸ்டாக்ஸ். அதை தவிர்த்து நீங்கள் வந்து ஒரு பெனி ஸ்டாக்கோ இல்லை ஒரு மல்டி பேக்கருக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணியோ நீங்கள் போகாதீங்க. தயவுசெய்து இந்த டைமில் மல்டி பேக்கரை எய்ம் பண்ணாதீங்க. மல்டி பேக்கர் எந்த ஸ்டாக்கும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா மோஸ்ட்லி எல்லா ஸ்டாக்கும் மல்டி பேக்கர் ரிட்டர்ன்ஸ் கொடுத்தாச்சு. ஸோ ஏதோ ஒரு நாளைக்கு வந்து 20%, 18% ஏறக்கூடிய ஸ்டாக்ஸ் நீங்கள் வந்து பார்த்துட்டு ரொம்ப க்யூரியாசிட்டியில் போய்ட்டு வாங்கிடாதீங்க. தயவுசெய்து மாட்டிப்பீங்க. ஸோ அதனால் சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். குறிப்பாக
கமாடிட்டி மார்க்கெட், அதாவது சில்வர் அண்ட் கோல்டு மேலே கண் வைங்க. ஸோ ஓகே கைஸ், இதுதான் நான் அந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்ச விஷயங்கள் சொல்லிட்டேன். ஸோ நீங்களும் பாருங்கள். பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.